சீனாவின் செங்டு நகரில் செயற்கை நிலவை உருவாக்கும் முயற்சியை தொடர்ந்து சீனா கையில் எடுத்த செயற்கை சூரியன் என்று அழைக்கப்பட்ட அணுக்கரு இணைவு உலையை வெற்றிகரமாக ஸ்விட்ச் ஆன் செய்து இயக்கியுள்ளது. இந்த செயற்கை சூரியனில் இருந்து வெளிப்படும் வெப்பம் சூரியனை விடவும் 10 மடங்கு அதிகமாக உள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள அணு உலைகளில் அணுக்கரு பிளவு வினை மூலம்தான் ஆற்றல் பெறப்படுகிறது. அணு உலைகளில் யுரேனியம் அல்லது புளூட்டோனியத்தை நியூட்ரான் மூலம் தாக்கி சிறு சிறு அணுக்களாக உடைக்கும் போது அபரிவிதமான ஆற்றல் வெளிப்படும். இந்த ஆற்றலிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இந்த அணுக்கரு பிளவு வினையிலிருந்து ஆபத்தை ஏற்படுத்தும் கதிர்வீச்சுகளும் அணு கழிவுகளும் அதிக அளவில் வெளிப்படுகின்றன. இதற்கு நேர் எதிரானது அணுக்கரு பிணைப்பு வினை. அதாவது அணுக்கரு பிணைப்பு உலைகளில் ஹைட்ரஜன், டுத்தேரியம் உள்ளிட்ட அணுக்கள் ஒன்றாக இணைக்கப்படும். அணுக்கரு இணைவின் போது வெளிப்படும் ஆற்றல் அணுக்கரு பிளவை விடவும் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். மேலும் இந்த முறையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அணுக்கதிர்வீச்சு எதுவும் வெளிப்படாது. அணுக்கழிவும் குறைவாகவே இருக்கும். இதனால் சமீப காலமாகவே உலக விஞ்ஞானிகள் பலரும் தூய்மையான ஆற்றலை பெறும் நோக்கில் பாதுகாப்பான அணுக்கரு பிணைப்பு உலையை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சீனாவின் செங்டுவுக்கு அருகே HL2M டொகமேக் எனப்படும் அணுக்கரு உலையை சீனாவின் நேஷனல் நியூக்ளியர் கார்ப்பரேஷன் அமைத்துள்ளது. 1950களில் சோவியத் யூனியன் அதிகாரிகள் வழங்கிய டொகமேக் அணு உலையை அடிப்படையாக கொண்டு முதலில் அணுக்கரு பிணைப்பு உலையை சீன விஞ்ஞானிகள் உருவாக்கத் தொடங்கினர். பிறகு 2006ஆம் ஆண்டிலிருந்து சொந்தமாக அணுக்கரு பிணைப்பு உலையை உருவாக்கி மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல ஆண்டுகளாகவே சோதனை செய்யப்பட்டு வந்த HL2M டொகமேக் அணு உலையை கடந்த வெள்ளிக்கிழமையன்று சீனா முதலாக ஸ்விட்ச் ஆன் செய்து இயக்கி பார்த்தது. ஹைட்ரஜன் மற்றும் டுத்தேரியம் வாயுக்களால் ஆன சூடான பிளாஸ்மா வளையத்திற்குள் வலிமையான காந்த புலன்களை செலுத்திய போது அணுக்கரு பிணைப்பு வினை ஏற்பட தொடங்கி 150 மில்லியன் டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை உருவானது. இது சூரியனின் மையத்தில் நிலவும் வெப்பநிலையை விடவும் 10 மடங்கு அதிகமாகும். சூரியனை போன்றே HL2M டொகமேக் அணு உலையில் அணுக்கரு பிணைப்பு வினை நடைபெறுவதால் இது செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படுகிறது. அணுசக்தியின் பாதுகாப்பான மற்றும் தூய்மையான ஆற்றலை பெறும் உலகளாவிய முயற்சியில் இந்த சோதனை ஒரு முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுகிறது. சீனாவை போன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஐடெர் ஆய்வுக்கூடமும் உலகின் மிகப்பெரிய அணுக்கரு பிணைப்பு உலையை உருவாக்கி வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்குள் வெற்றிகரமாக அணு உலையை உருவாக்கும் என்று கருதப்படுகிறது.